அவனுக்கு எல்லாம் இருந்தது. பணம், சக்தி, அடையாத வசதி. ஆனா நிம்மதி, அதை எங்கும் காணவில்லை. உன் கர்மாவை சுத்தம் செய்ய அவன் ஒவ்வொரு செல்வமும் ஒவ்வொரு வசதியும் விட்டுவிட்டான். காசியில், புறநகரில் கால்நடைகளால் நின்று ஆதிநதி அருகே அவன் அகம்பாவம் கரைய ஆரம்பித்தது. ராமேஸ்வரத்தில் கடல் காற்று சொல்லியது, உண்மையான நிம்மதி பணிவிலேயே கிடைக்கும். திருவண்ணாமலையில் திருவிழாவின் சுற்றிலும் நடந்தபோதும் அவன் அகம்பாவம் எரிய ஆரம்பித்தது. முதல் தடவை பிச்சைக்காரனாக அவன் நடந்தான். கை முறித்து, மனம் திறந்து, அன்பை அனுபவித்து. ஒரு ஓராள் கொடுத்த சிறிய உதவி, அதிலே அவன் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை உணர்ந்தான். தெருவின் படிகளில் சாப்பிடும்போது பசி, பொறுமை, நன்றியுடன் வாழ்க்கையின் பாடங்களை உணர்ந்தான். காலை வண்ணத்தில் குளத்திற்கு அருகே தியானம் செய்து மன நிம்மதி அவன் உள்ளத்தில் நுழைந்தது. இதுவரை காணாத அமைதி. வாழ்க்கை திரும்பத் தொடங்கியது. ஆனா அவன் பழைய மனிதன் அல்ல. அவன் மீண்டும் செல்வம் பெற்றான். ஆம், ஆனா பணிவுதான் உண்மையான செல்வம். பணம் திரும்பலாம், ஆனா பணிவு என்றும் நிலைக்கும்.